ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 8 நாட்களுக்கான தினப்பலனில் இன்றைக்கி பிப்ரவரி 15லிருந்து பிப்ரவரி 22 வரைக்கும் உள்ள நாட்களுக்கு நம்ம ரிஷப லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான பிப்ரவரி 15 சனிக்கிழமை, உத்திர நட்சத்திரம், கன்னிராசியில் சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பலனை கொடுக்குறவங்க சூரியனும், சூரியன் என்ற நட்சத்திரம் செவ்வாயும், சூரியன் என்ற உபநட்சத்திரம் கேதுவும். அப்போ ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கிற காரியங்கள், பேசுகிற பேச்சுகள், இதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு சாதனை நடத்தக்கூடிய நாள். அதே போல் சேமிப்பு பெருகக்கூடிய நாள். குழந்தைகள் நலம், கலைகள், இது சம்மந்தப்பட்ட நல்லது நடக்கக்கூடிய நாள். அதை உங்களுக்கு சந்திரனை போல செயல்படுகிறார் அப்படின்னா, சந்திரன் நமக்கு 3ஆம் அதிபதி. இந்த 3ஆம் இடம்ங்கிறது தைரியத்தை குறிக்கிறது. ஒரு மாதிரி கம்யூனிகேஷன், ஒருத்தரை பார்க்குறது, சந்திக்கிறது, இதையெல்லாம் குறிக்கிறது. குரு வேற நம்ம லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், அவரும் தன்னுடைய பலனை செய்கிறாரு. அதனால் நம்ம ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கும், கலை திறமைகளில் வெளிப்படுத்துகிறவங்களுக்கும் இது நல்ல நாளாக இருக்கும். பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கும் குரு தான் பலன் கொடுக்குறாரு. ஏன்னா குரு ரோகிணியில் இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. அப்போ இன்றைக்கி சந்தோஷம், குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, குடும்ப குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தெய்வ அனுகிரகம், கலைகள் சார்ந்த நன்மைகள் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை. இந்த அமைப்பில் ஜென்ரலாக இப்போ ராகு கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறதையும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இது தனிப்பட்ட பலனாக நம்ம ராகு சுக்கிரன் சேர்க்கை பலனாக போட்டிருக்கோம். அப்போ அதையும் நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கணும். லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பிப்ரவரி 17 திங்கக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னியிலையும் 2 பாதம் துலாத்துலேயும் இருக்குது. மாலை 6 மணி 1 நிமிடம் வரைக்கும் கன்னியில் இருப்பார். இப்போ செவ்வாய் போல் பலன் கொடுக்கக்கூடிய நாள் இது. செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பணம் சேரக்கூடிய நாள், தொழில் பலமாக பலப்படுத்தக்கூடிய நாள், மற்றும் நமக்கு பதவி, புகழ், கௌரவம், ஒரு ப்ரமோஷன், இதெல்லாம் நீடிக்கக்கூடிய நாள். நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். காலையில் 7:34க்கு தொடங்குகிறது. இது 6ஆம் வீடான துளாராசியில் சந்திரன் போகிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு மாதிரி செயல்படுறாரு. அதே போல் ராகு சனியை போல் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால சனியினுடைய முழு பலனும் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும். தொழில் பலம், ஒரு ப்ரமோஷனு, அதே மாதிரி வீடு, பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த தொழிலில் இருக்கவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட மிஷினரி தொழிலில் இருக்கவங்க அனைத்து பேருக்குமே இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நமக்கு மதிப்பு கூடக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 19 புதன்கிழமை, அந்த சுவாதி முடிஞ்சு விசாக நட்சத்திரம் காலையில் 10:39க்கு ஆரம்பிக்குது. இப்போ இன்றைக்கும் குருவை போல் பலன் தருகிறது. அப்போ குரு சந்திரனாகவும் சனியாகவும் செயல்படுறார். இன்றைக்கும் நமக்கு தொழில் பலம் அதிகரிக்கும். ஒரு மனசில் தோன்றுற புதிய திட்டங்களெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும், நல்ல பலனை கொடுக்கும். இந்த ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையும் நமக்கு அடிஷ்னலாக இதில் சேர்ந்து வேலை செய்யும். ஏன்னா இப்போ சதய நட்சத்திரம் நடக்குதுன்னா ராகுனுடைய பலன் சனியை போல் செயல்படுறார். அப்போ அது ராகு கூட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாருங்கும்போது அவரும் சேர்க்கை பலனை கொடுக்குறார். பிப்ரவரி 20 வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம். காலையில் 6:48 விருச்சிக ராசியில் இருக்கிற 4ஆம் பாதமாக மாறிடுறார். அப்போ நமக்கு 7ல் சந்திரன் வந்துடுறாரு, குருவை போல் செயல்படுறாரு. குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம்.
ஒரு பிரயாணம் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்தில் சொந்த தொழிலாகட்டும், நம்மளுடைய ப்ரமோஷன் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற நாளாக இது இருக்கும். பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் மத்தியானம் 3:53 வரைக்கும். முதல் நாளே நமக்கு அந்த அனுஷம் ஆரம்பிச்சிருது நைட்டில். ஸோ மத்தியானம் 3:53 வரைக்கும் இந்த சனியினுடைய வேலைப்பாடுகள் நடக்கும். இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. லக்னாதிபதி அல்லவா நமக்கு. அதனால் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து நமக்கு லாபஸ்தானத்தில் நம்ம நினச்ச எதிர்பார்த்த பலன்களை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். தொழில் பலத்தையும் கொடுக்குறாரு. உண்மையிலேயே அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம். இப்போ சனி குருவை போலவும் புதன் போலவும் செயல்படுறார். சனி குரு நட்சத்திரத்திலிருந்து குரு நமக்கு லக்னத்தில் இருக்கார். புதனும் கும்பத்தில் இருக்கார். சனி புதன் குரு இது எல்லாமே ரிஷபம் கும்பம் இந்த 2 ராசியினுடைய பலன் தான் நமக்கு. அப்போ நம்ம என்ன லக்னம் 10ஆம் பாவம் இதைத்தான் வேலை செய்ய சொல்லுது. புதன் நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே கேட்ட நட்சத்திரம் மதியம் 3:53க்கு தொடங்கின உடனே புதன் ராகுவை போல் பலன் தர்றார். ஏன்னா சதய நட்சத்திரத்தில் தான் புதன் கும்பராசியில் தான் இருக்கார். அப்போ புதன் ராகுவாகவும் சந்திரனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுகிறது. அதாவது ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், துணிச்சல் வரும், ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இதனால் வரைக்கும் இருந்த ஒரு ப்ராசஸை மாற்றி பார்க்கலாமேன்னு நினைப்பீங்க. அது மாதிரியான அமைப்பு இருக்கும். சில பேருக்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், சின்ன சின்ன பிரயாணங்கள் இது மாதிரிலாம் நடக்கும். பிப்ரவரி 22 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். காலையில் 9:40 வரைக்கும். அதுக்கு மேலே குருனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் கும்பராசியில். அப்போ நம்ம குருவாகவே புதனையும் நம்ம செயல்பட எடுக்கும் பொழுது அவருடைய நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். நம்ம வேலையில் முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அந்த நடவடிக்கைகளில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும். நம்ம ஃபோர்ஸாக அதை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக இன்வால்வ் ஆகும். ஆனால் அந்த இன்வால்மெண்ட்டுக்கு சின்ன தடையை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பட் எந்த வகையிலையும் கஷ்டமோ நஷ்டமோ ஒரு பிரச்சனையோ இருக்கக்கூடிய நாள் அல்ல, நல்ல நாள் தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.